Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் GE 3791 ஹியூமன் வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ் சப்ஜெக்டில் யூனிட் 3ல இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா தென் இந்த நோட்ஸுமே உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன், நோட்ஸோட டிரைவ் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷன் உங்க மொபைலுக்கு வரும். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இண்டக்டிவ் அண்ட் டிடக்டிவ் திங்கிங் பத்தி தான் பார்க்க போறோம். சயின்டிபிக் வேல்யூஸ்ல ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கோம். ஸ்கிப்டிசம்னா என்ன, எம்பிரிசம்னா என்ன, ஓகேவா, அது எவிடன்ஸ் பேஸ்ட் அப்ரோச்னா என்ன, ரேஷனலிசம்னா என்ன, சயின்டிபிக் டெம்பர்னா என்ன, இந்த எல்லா டாபிக்கும் பார்த்துட்டோம். இப்போ லாஸ்டா பார்ட் சில கேட்கக்கூடிய கொஸ்டினா இந்த இண்டக்டிவ் அண்ட் டிடக்டிவ் திங்கிங் அப்படின்றது இருக்கும். இதுவுமே நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஹியூமன் வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸே ஜஸ்ட் நீங்க அப்சர்வ் பண்ணி தெரிஞ்சுக்க போறீங்க கான்செப்ட், அதை வச்சு நீங்க எலாபரேட் பண்ணி நிறைய எழுதலாம் பாயிண்ட்ஸ் போட்டு, ஓகேவா. திங்கிங் அப்படினாலே நம்ம யோசிக்கிறது ஒரு விஷயத்தை பத்தி, அதுல இண்டக்டிவ்னா என்ன, டிடக்டிவ்னா என்ன, அதை தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், திங்கிங் இஸ் a fundamental human ability that allow reasoning, problem solving and decision making and formation of belief. ஒரு விஷயத்தை எப்படி இருக்கு, ஏன் நடந்திருக்கு, இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றது, இந்த இடத்துல நான் ஏதோ ஒரு யோசிச்சு டிசிஷன் எடுக்கணும், ஸோ அதற்காகலாம் நம்ம திங்க் பண்றோம்ல, அதுதான் நம்ம திங்கிங் அப்படி, இந்த யோசனையை தான் நம்ம திங்கிங் அப்படின்னு சொல்றோம். In human values and ethics, understanding the different methods of reasoning is essential for developing the critical, rational and ethical mindset. Then two important forms of logical thinking அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங்ல இண்டக்டிவ் திங்கிங் ஒன்று, டிடக்டிவ் திங்கிங் ஒன்று. சிம்பிளா ஃபர்ஸ்ட் வந்து இண்டக்டிவ் திங்கிங் பத்தி பார்க்கலாம். இண்டக்டிவ் திங்கிங் இஸ் த மெத்தட் ஆஃப் ரீசனிங் தட் மூவ்ஸ் ஃப்ரம் த ஸ்பெசிபிக் அப்சர்வேஷன் டு ஜெனரல் கன்க்ளூஷன். ஒரு விஷயம் இருக்கு, இண்டக்டிவ் திங்கிங்னாலே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அதை நான் ஃபர்ஸ்ட் சின்னதா அப்சர்வ் பண்ணணும். ஒரு பர்டிகுலர் விஷயத்தை அப்சர்வ் பண்றதுல இருந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பெரிய கன்க்ளூஷனே கிடைச்சிரும். சின்னதா ஒரு விஷயத்தை நான் அப்சர்வ் பண்ணா போதும், எனக்கான ஃபைனல் ரிசல்ட் கிடைச்சிரும். இதை தான் நம்ம இண்டக்டிவ் திங்கிங் அப்படின்னு சொல்வோம். ஓகே, இட் இன்வால்வ்ஸ் எக்ஸாமினிங் particular cases or evidence then deriving the generalized rule, principle or theory from them. இங்க பாருங்க, specific to general, that means observe பண்ணீங்க அப்படின்னா some patterns கிடைக்கும். ஒரு விஷயம் இருக்கு, ஒரு இப்போ ஒரு பசில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் அதை அப்சர்வ் பண்றீங்க, ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிச்சிடுறீங்க அந்த பசில்ல, அதை டெஸ்ட் பண்ணி பாக்குறீங்க, ஓகே, தியரிட்டிக்கலா பாக்குறப்ப ஃபைனல் கன்க்ளூஷன் ஈஸியா உங்களால அவுட்புட்டை கேதர் பண்ணிட முடியும். இதை தான் நம்ம இண்டக்டிவ் திங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் இண்டக்டிவ் திங்கிங்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் அப்சர்வேஷன். மெனி பேஷண்ட்ஸ் ரெக்கவர்ட் ஆஃப்டர் டேக்கிங் த பர்டிகுலர் மெடிசன். ஒரு மெடிசனை எடுத்துக்கிட்டே இருக்காங்க, அந்த மெடிசன்ஸை நான் பல பேஷண்ட்ஸை வச்சு டெஸ்ட் பண்ணிட்டேன், அதை எடுத்தா ஒரு பர்டிகுலரான விஷயம் வந்து கியூர் ஆகுது. அப்ப அதோட பேட்டர்ன் என்ன, மெடிசன் seems effective for the majority. தென் கன்க்ளூஷன் என்ன, அந்த மெடிசன் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது, அந்த ஒரு பர்டிகுலர் டிசீஸுக்கோ எதுக்கோ ஒன்றுக்கு அந்த மெடிசன் எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். இதுக்கு பேர் தான் இண்டக்டிவ் ரீசனிங்னு சொல்கிறோம். ஒரு தாட் ஐடியா நமக்கு கிடைக்கிது அப்படின்னா ஒரு இடத்துல ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு அதை அப்சர்வ் பண்ணி அதில் இருக்க பேட்டர்னை யூஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம், கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா என்னோட கன்க்ளூஷன் கரெக்டாக வந்துடும். இதை தான் நம்ம இண்டக்டிவ் ரீசனிங்கில் சொல்கிறோம். ஸோ கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் அப்சர்வேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், தென் மூவ் from individual cases to general rules, then conclusion or probabilistic, not certain. இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நான் கன்க்ளூஷனை என்னால் அடிச்சு சொல்ல முடியாது, எது வேணா எனக்கு வரலாம், என்னோட அப்சர்வேஷன் பொறுத்து தான் அது மாறப்போகுது. தென் ஃபிளெக்சிபிள் அண்ட் ஓப்பன் டு ரிவிஷன், தென் காமன் இன் சயின்டிஃபிக் டிஸ்கவரி அண்ட் ரிசர்ச். தீஸ் ஆர் த சம் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக் ஃபார் இண்டக்டிவ் திங்கிங். தென் என்னெல்லாம் டைப்ஸ் ஆஃப் இண்டக்ஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிம்பிள் எனுமரேஷன். சிம்பிள் எனுமரேஷன் அப்படின்னா ஜெனரலைசிங் ஆஃப்டர் ரிப்பீட்டட் அப்சர்வேஷன். ஸோ நிறைய அப்சர்வேஷன்ஸை நான் திரும்ப திரும்ப பண்ணி பார்த்து அதுலேருந்து கன்க்ளூட் பண்ணுறது. தென் அனலாகி பேஸ்டு இண்டக்ஷன். அந்த அனலாகி பேஸ்ட் அப்படின்னா ட்ரா கன்க்ளூஷன் ஃப்ரம் சிமிலாரிட்டி. சேம் பேட்டர்ன்ஸாக இருக்க சிமிலர் திங்ஸாக இருக்கிறத வச்சு நான் ஒரு கன்க்ளூஷன் மேட் பண்ணுறேன்னா அது அனலாகி பேஸ்டு இண்டக்ஷன். தென் காஸ் அண்ட் எஃபெக்ட் இண்டக்ஷன் அப்படின்னா லிங்கிங் ஈவென்ட் பேஸ்ட் ஆன் காரிலேஷன். ஒரு விஷயம் முன்னாடி நடந்திருக்கு அப்படின்னா அதில் இந்த மாதிரி நடந்திருக்கு, அதை வச்சு நான் இன்னொரு விஷயத்துக்கு இப்போ நடக்கிற விஷயத்தை ரிலேட் பண்ணி ரெண்டையும் பொறுத்து நான் ஒரு டிசிஷன் திங்க் பண்ணி யோசிக்கிறேன் அப்படின்னா அது காஸ் அண்ட் எஃபெக்ட் இண்டக்ஷன். தென் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இண்டக்ஷன், யூசிங் சாம்பிள் டேட்டா டு ப்ரெடிக்ட் லார்ஜர் ட்ரெண்ட். ஒரு விஷயம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னாலே ஒரு புள்ளி விவரம், முன்னாடி இருக்கிற அந்த விஷயங்கள்லாம் வச்சு மார்க்கெட்டிங்லாம் வச்சு ஓகே இந்த மாதிரி சாம்பிள் டேட்டாலாம் முன்னாடி நடந்திருக்கு, அதை
வச்சு இப்போ நடக்கிற விஷயத்துக்கு என்னால் ஒரு கன்க்ளூஷன் கொடுக்க முடியுதுன்னா அதை ஸ்டாட்டிஸ்டிக்கல் இண்டக்ஷன்னு சொல்கிறோம். ஸோ தீஸ் ஆர் த சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் ஆஃப் இண்டக்ஷன். ஓகே, அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்டிங்க்கு ஒரு தியரியை ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு ஆன்சர் கன்க்ளூட் பண்ணுறதுக்கு மெயின் இம்பார்ட்டண்டாக இருக்குது. யூஸ்ஃபுல் வென் டேட்டா இஸ் நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டா நமக்கு போதுமான அளவு இல்லை, இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. பட் அந்த இருக்க டேட்டாவை வச்சு நம்ம ஒரு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அப்சர்வேஷன் முக்கியம். அதுக்கு இந்த இண்டக்டிவ் திங்கிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். They encourage creative and exploratory thinking based on scientific inquiry and experimentation. Okay, these are the advantages of inductive thinking. இப்போ இண்டக்டிவ் திங்கிங் அப்படின்னா என்னன்னு ஒரு 5 minutes உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் அடுத்து என்ன பார்க்க போறோம்னா டிடக்டிவ் திங்கிங் அப்படின்னு சொல்ல போறோம். இன்டக்டிவ் அப்படின்றதுல நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்டக்ட் ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணி உள்ள நுழைஞ்சு, தட் மீன்ஸ் உள்ளுக்குள்ள போய் அதை ரிசர்ச் பண்ணி அப்சர்வ் பண்ணி ஒரு கன்க்ளூஷன் நான் கொண்டு வரேன்னா அது இன்டக்டிவ். அதுவே டிடக்டிவ் அப்படின்னா, டிடெக்ட் அப்படின்னாலே என்ன, ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிக்க தான் போறேன். ஆல்ரெடி ஒரு விஷயம் நடந்துருச்சு, அதை நான் ஜஸ்ட் ஐடென்டிஃபை தான் பண்ண போறேன். ஓகேவா, பிக் திங் ஒன்று இருக்கு, அதோட அந்த ஸ்மால் கன்க்ளூஷன் ஜஸ்ட் நான் ஒரு ஐடென்டிஃபை பண்ண போறது டிடெக்டிவ் திங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிடெக்டிவ் திங்கிங் இஸ் த மெத்தட் ஆஃப் ரீசனிங் தட் மூவ்ஸ் ஃப்ரம் ஜென்ரல் பிரின்சிபல் டு ஸ்பெசிபிக் கன்க்ளூஷன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், ஸ்பெசிபிக் பிரின்சிபல் டு காமனாக ஒரு ஜென்ரல் கன்க்ளூஷன் எப்படி இருக்குன்னு கொண்டு வந்தோம், அது இண்டக்டிவ். டிடெக்டிவ் அப்படின்னா ஜென்ரலாக ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு வச்சுப்பாங்க, அதில் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு கிடைக்கிற அந்த மெயின் அட்வான்டேஜ் என்னென்னு அந்த பர்டிகுலர் கன்க்ளூஷனை மட்டும் நான் அப்சர்வ் பண்ணி எடுக்கிறதுக்கு பேர் டிடெக்டிவ். ஸோ ஸ்பெசிபிக் டு ஜென்ரல்னா இண்டக்டிவ், ஜென்ரல் டு ஸ்பெசிபிக் அப்படின்னா டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் வித் எஸ்டாப்ளிஷ் ட்ரூத், லாஸ் ஆர் ஆக்சிமாஸ் அண்ட் அப்ளைஸ் தெம் டு த பர்டிகுலர் கேசஸ். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் டிடெக்டிவ் ரீசனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஜென்ரலாக ஒரு ரூல் இருக்கும், ஆல் ஹியூமன்ஸ் ஆர் மார்டல் அப்படின்னு இருக்கு. இப்போ ஸ்பெசிபிக் கேஸ்னா இப்போ எல்லா மனிதர்களுமே உயிரோடு தான் இருக்காங்க, அப்போ காந்தின்றவர் ஹியூமன். ஓகேவா, இதுதான் ஸ்பெசிபிக் கேஸ். அப்போ எல்லா ஹியூமனுமே மார்டல்னு சொல்லிட்டேன், அப்போ காந்தி ஹியூமன். அப்போ ஹியூமனுக்கு பதிலாக நான் காந்தியை ரீப்ளேஸ் பண்ணலாமா? அப்போ கன்க்ளூஷன் என்ன, காந்தி இஸ் மார்டல். இந்த மாதிரி ஒரு ஜென்ரலாக இருக்க பிரின்சிபலை எனக்கு எங்கே வேணுமோ அந்த பர்டிகுலர் ஸ்பெசிபிக் கன்க்ளூஷனை நான் டிடெக்ட் பண்ணி கொண்டு வரதுக்கு பேர் டிடக்டிவ் திங்கிங் அப்படின்னு சொல்வேன். ஸோ சம் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ப்ரோக்ரெஷன், அதுக்குன்னு சம் லாஜிக் இருக்கணும், அதை வச்சு என்னோட கன்க்ளூஷன் வரணும். நான் வச்சிருக்க அந்த ப்ரிமிசஸ் ட்ரூவாக இருந்துச்சுன்னா என்னோட கன்க்ளூஷன் எப்பவுமே ட்ரூவாக இருக்கும். ஸோ இதுதான் கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ண முடியாது, இண்டக்டிவ் திங்கிங்கில் பர்டிகுலரைஸ் பண்ணி சொல்ல முடியாது. பட் டிடக்டிவ் திங்கிங்கில் நான் கண்டுபிடிக்கிறனால கம்பல்சரி அந்த ஸ்பெசிபிக் கன்க்ளூஷன் இதுதான் அப்படின்னு சர்டைன் கன்க்ளூஷனை என்னால் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்க முடியும். தென் மேத்தமெட்டிக்கல், லாஜிக்கல், எத்திக்கல்னு எல்லா விஷயங்களையுமே நான் என்ன பண்ண முடியும்னா இந்த டிடக்டிவ் திங்கிங்கில் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்ட்ரக்சர்டு ரீசனிங் மெத்தட். சம் ஆஃப் த டைப்ஸ் ஆஃப் டிடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டகரியல் சைலாஜிசம் இருக்கு, கண்டிஷனல் ரீசனிங் இருக்கு, டிஸ்ஜங்க்டிவ் ரீசனிங் இருக்கு. ஜஸ்ட் என்ன நேம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா, அட்வான்டேஜஸ் சேம் திங் தான், லீட்ஸ் டு டெஃபினைட் அண்ட் ரிலியபிள் கன்க்ளூஷன். நமக்கு வேணுன்ற பர்டிகுலர் கன்க்ளூஷன் கிடைக்கிறதுக்கு இந்த டிடக்டிவ் திங்கிங் ஹெல்ப்ஃபுல் பண்ணும். தென் யூஸ்ஃபுல் இன் எத்திக்கல் டிசிஷன் மேக்கிங் அண்ட் லீகல் ரீசனிங். தென் ஹெல்ப் இன் அப்ளைங் யூனிவர்சல் பிரின்சிபல் டு ரியல் லைஃப் சிச்சுவேஷன். தென் ப்ரமோட் கிளாரிட்டி அண்ட் லாஜிக்கல் டிசிப்ளின். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அபவுட் இண்டக்டிவ் திங்கிங் அண்ட் டிடக்டிவ் திங்கிங். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இண்டக்டிவ் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக இருக்க ஒரு விஷயத்தை ஜென்ரல் கன்க்ளூஷன் சொல்றது, அது எனக்கு பெர்மனெண்ட்டாக இதுதான் ஸ்டேபிளான ஆன்சர் அது அப்படின்னு சொல்லி என்னால் சொல்ல முடியாது, ப்ராப்ளமிஸ்டிக்காக தான் சொல்ல முடியும். பட் டிடக்டிவ் திங்கிங் அப்படின்றது டிடெக்ட் பண்ணுறது, தட் மீன்ஸ் ஜென்ரலாக இருக்க ஒரு பிரின்சிபல்லேருந்து எனக்கு வேணுன்ற பர்டிகுலர் கன்க்ளூஷனை மட்டும் சர்டைன் பர்ஃபெக்ட் ஆன்சரை மட்டும் கன்க்ளூட் பண்ணி எடுக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணுறது டிடக்டிவ் திங்கிங். ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். இதை வச்சு நீங்கள் எவ்வளோ எழுதணுமோ உங்களுக்கு வேணுன்ற பாயிண்ட்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா படித்து எழுதலாம். ஸோ கம்பேரிஷன் பிட்வீன் இண்டக்டிவ் அண்ட் டிடக்டிவ் திங்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு கம்பேரிஷன் டேபிள், டைரக்ஷன் ஆஃப் ரீசனிங் பார்த்தா நான் சொன்னது தான், ஸ்பெசிஃபிக் டு ஜென்ரல், ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக். டிடக்டிவ் திங்கிங்னா அவுட்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ராப்ளபிளாக தான் இருக்கும், இங்கே சர்டைன் கன்க்ளூஷன் இதான் எனக்கு கிடைச்சிரும். பேசிக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே அப்சர்வேஷனும் பேட்டர்னும் இம்பார்ட்டன்ட், பட் இங்கே ரூல்ஸு, ராஸ் அண்ட் பிரின்சிபல் தான் இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் சயின்டிஃபிக் டிஸ்கவரியிலலாம் இண்டக்டிவ் திங்கிங் யூஸ் பண்ணுவோம், மேத்தமெட்டிக்கல் ப்ரூஃப்ஸ் எல்லாமே டிடக்டிவ் திங்கிங் தான். ஓகேவா, ஒரு பர்டிகுலர் இது கொடுத்துருவாங்க, அதில் டிடெக்ட் பண்ணி எனக்கு இந்த பர்டிகுலர் விஷயத்தை கொண்டு வான்னு சொல்கிறப்ப அது டிடக்டிவ் திங்கிங்கில் போயிடும். ஃப்ளெக்சிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மோர் கிரியேட்டிவ் அண்ட் ஓப்பன் இல்லை, நீங்கள் மோர் ரிஜிட் அண்ட் ரூல் பேஸ்டு தான் இங்கே இருக்கும். யூஸ் அண்ட் எத்திக்ஸ்னு பார்த்தீங்கன்னா டிரைவிங் வேல்யூ ஃப்ரம் எக்ஸாம்பிள், அப்ளைங் எத்திக்கல் பிரின்சிபல் டு கேசஸ்.
ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். அடுத்தடுத்த வீடியோவில் யூனிட் 4 யூனிட் 5ஓட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வித் ஆன்சர்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ.